பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேவா, போகலாமா? வணக்கம். பத்திரிகை துறையில் இருக்கவங்க எல்லாருக்கும் மிக மிக நன்றி. மிஸ் யூ படம் டிசம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு, உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல படம், யூ சர்டிஃபிகேட் படம். ஒரு பெரிய வெறுப்பு, வயலன்ஸு, ஹேட்ரடு அது எதுவும் இல்லாமல் க்ளீனாக ஒரு குடும்பத்தோட ஒரு பெண் குழந்தையோட முகத்தில் எந்த சுளிப்பும் இல்லாமல், எந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கும் இல்லாமல் உட்காந்து நிம்மதியாக ரொம்ப நாள் கழித்து பார்க்குற ஒரு படமாக தந்திருக்கும். ஒரு நல்ல படம் பண்ணியாச்சு. ஆனால் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸ் நீங்கள். உங்களுக்கெல்லாம் பேசுகிறப்போ உங்களுக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். நல்ல படங்களை நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில் மிஸ் யூவும் உங்களுடைய ஆதரவை பெறும். இது மக்கள்கிட்ட சென்றடையும். மக்களுக்கிட்டையும் இது ஒரு பெரிய நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர் அசோக். வாங்க சார், அவ்வளோ பேச்சு வச்சிங்களே. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து பாராட்டியதற்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு அட்லீஸ்ட் 120 நொடிகள் பேசுவாருன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ராஜசேகர் சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு, நீங்கள் பாராட்டு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிசம்பர் 13 நாளை மறுநாள் மிஸ் யூ படம் தியேட்டரில் வருது. எல்லாரும் இந்த பிரசாத் லேபில் ஒரு ப்ரிவியூ ஷோ நடக்கிறப்போ நம்ம ப்ரெஸ் நண்பர்கள் படம் பார்க்குறாங்கன்னு தெரிகிறப்போ, நான் ஒரு 20 வருஷமாக எப்போ என் படம் ரிலீஸ் ஆனாலும் இதே பைக் பார்க்கிங்கில் தான் சுற்றிட்டு இருப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு அனுபவம். அண்ட் உங்களோட ரியாக்ஷன்ஸ், நீங்கள் கட்டி பிடிச்சதாக இருக்கட்டும், படத்தை பாராட்டினதாக இருக்கட்டும், என்ன ஆசையாக பேசுனதாக இருக்கட்டும், இட் ஆல் மீன்ஸ் அ லாட் டு மீ. இந்த படம் மழை காரணமாக தள்ளி போய் இப்போ டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. இப்போது மேகம் முட்டுது, லைட்டாக அள்ளு விடுது. ஆனாலும் எந்த அலர்ட்டும் இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக ஒரு ரிலீஸ்க்கு போகிறோன்னு நானும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் தீவிரமாக நம்புகிறோம். அண்ட் அப்படி தான் நடக்கும். மிஸ் யூங்கிறது ஒரு ரொம்ப அழகான, மென்மையான, நேர்மையான ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரி. இது வாசுதேவனுங்கிற ஒரு பையனுக்கும் சுப்புலக்ஷ்மின்னு ஒரு பொண்ணுக்கு நடுவில் நடக்கிற பல சம்பவங்களை பேஸ் பண்ணி ஒரு படம். இந்த படம் எனக்கு ஒரு ரொம்ப குளிர்ச்சியை கொடுத்த ஒரு அனுபவமாக இருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் ஃபில்ம். இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக கவுண்டர் பறக்க, எங்கேயுமே லேக் இல்லாமல், நல்ல சாங்ஸ், நல்ல டான்ஸு, நல்ல ரொமான்ஸ், நல்ல ஃபோட்டோகிராஃபி, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஜாலியாக அமைஞ்சதோ அதே மாதிரி தான் இந்த படம் எடுக்கிற அனுபவம் எனக்கு அமைஞ்சது. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் ராஜசேகருக்கு, ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு, இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஆசையோட படம் எடுத்திருக்காங்க. அப்போ தான் இவ்வளோ ஜாலியான ஒரு பாசிட்டிவான ஒரு படம் எடுக்க முடியும். அண்ட் எப்பவும் போல் ஒரு நல்ல படத்தை நீங்கள் கைவிட்டதே கிடையாதுன்னு நாங்கள் எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்போம். அது உண்மை தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஜானரில் படம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது போய் மக்கள்கிட்ட நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் இங்கிலீஷில் ஒரு வழக்கு சொல் இருக்கு, ஐ ஹாவ் அன் ஏஸ் அப் மை ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட இருக்கிற ஒரு ஏஸ் கிளப்ஸ் என்கிட்ட இருக்குது, ஏஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. இது கண்டிப்பாக இந்த ஏஸ் ஹார்ட்ஸ் பலிக்கும் ஃப்ரைடே அன்னைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் டீம். ஏன்னா அவங்க சொன்ன படத்தை அப்படியே எடுத்திருக்காங்க. அண்ட் எடுத்த படத்தை எங்கேயுமே சுவாரஸ்யம் குறையாமல், எதுவுமே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு முகம் சுழுக்கிற ஒரு விஷயம் இல்லாமல், எல்லாருமே ஈக்குவலி ஜாலியாக உட்காந்து எல்லா தலைமுறையில் இருக்கிறவங்களும் ஒரு குடும்பமாக சேர்ந்து போய் இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விதத்தில் இந்த படம் ரிலேட் ஆகும். புது தம்பதியராக இருக்கலாம், இல்லை நம்ம நண்பர் மீனாட்சி மாதிரி புது தம்பதியரை பற்றி யோசிக்கிறவராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த படம் கவர் ஆகும்னு ஒரு யூனிவர்சல் அப்ரோச்சில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆஷிகா ரங்கநாத்தோட ஒர்க் இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பேசப்படும். அவங்க சுப்புலட்சுமி நடிச்சிருக்காங்க. அண்ட் கூட நடித்த நட்சத்திர பட்டாளமே இருக்குது. பாலசரவணன், கருணாகரன், லொல்லு சபாமாறன், சஸ்திகா ராஜேந்திரன், பொன்வண்ணன், ஜெயபிரகாஷ் சார், நிறைய பேர் இந்த படத்தில் அவங்களோட நடிப்பு திறமையை காட்டியிருக்காங்க. ஸோ மிஸ் யூ ஒரு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் உங்களுக்காக தியேட்டரில் காத்திருக்கு. ஃபேமிலியோடு வாங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட சக்ஸஸ் நான் உங்களோட என்ஜாய் பண்ண விரும்புகிறேன். ஸோ see you in theaters on December 13th. மிஸ் யூ, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஃபர்ஸ்ட் காதல் சொதப்புது எப்படி படம்? காதல் சொதப்புனீங்க, கல்யாணத்தை சொதப்புனீங்க. நல்லா இருக்கு. இந்த ஐடியா ஐ திங்க் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது மிஸ்யூட சீக்வல் மிஸ் யூ 2ன்னு பேர் வைக்காம கல்யாணத்தில் சொதப்போது எப்படின்னு கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உண்டாகாமல் இருக்கிறதுக்கு 10,000 காரணங்கள் இருக்கும். ஆனால் அது நல்லபடியாக முடியறதுக்கு ஒரு சில காரணங்கள் தான் இருக்கும். அதுதான் ஒரு லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸோட வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ காதல் சொதப்புது எப்படி இல்லை, காதலில் சொதப்பி கடைசியில் அந்த காதலியோட சேர்ற ஒரு கதையாக நான் அதை பார்த்தேன். இது வந்து நான் கதையோட சுவாரஸ்யம் எங்கேயும் ரிவீல் ஆகாமல் நான் திரும்ப அந்த லைன் தான் சொல்கிறேன். உலகத்திலேயே பிடிக்காத பொண்ணுக்கிட்ட போய் ஒரு பையன் லவ் சொல்கிறான், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள், அதுக்கு முன்னாடி இருக்கிற விளைவுகள், அதுதான் இந்த மிஸ் யூ. ஸோ ஒரு லவ் ஸ்டோரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், அது நீங்கள் சொன்ன மாதிரி காதல் சொதப்புது எப்படிக்கு அப்புறம் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபுல் ஃப்ளெஜ்டில் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம். அண்ட் இந்த ஜானருக்கு ஒரு தனி மேஜிக் இருக்குது. அந்த படமும் ரொம்ப நல்லா வரவேற்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன ஐடியா கண்டிப்பாக அடுத்த டைட்டில் நம்ம யோசிப்போம். திருமணத்துக்கு அப்புறம் நிறைய ஆண்கள் மாறுது இல்லை, பணம் மாறாது, நிறைய பிரச்சனையா இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் உங்க பணங்கள் ஏதாவது மாற்றிருக்கீங்களா உங்களோட? சார், எனக்கு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னு சொல்ல தெரியாது. வாசுவோட லாங்குவேஜில் சொல்லணும்னா, நான் ஒரு நடிகன். ஸோ நான் எல்லா படத்துலையும் நான் மாறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் நடிகனா நீடிக்க முடியும். ஆனால் ஒரு மனுஷனா உங்களுக்கே தெரியும், நீங்கள் 22 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க, பெருசாக ஒன்றும் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரில. ஃபர்ஸ்ட் வரப்போ எப்படி பேசிட்டு இருந்தேன், இன்னும் அப்படி தான் பேசுகிறேன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு இந்த திருமணத்துக்கு முன்பின் மாற்றங்கள் என்கிட்ட நடக்காது. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல்லி ஃபார்ம்டாக தான் இருக்கேன். அதையும் தாண்டி நான் உங்களுக்கே தெரியும், டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்போம். இப்போ கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி வந்திருக்காங்க. அதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. கடைசி இந்த படத்துல ஒரு டான்ஸ் பண்ணும்போது கர்நாடகன் டக்கு இது மட்டும் போயிடாரு. அதுதான் மச்சான் ரொம்ப ஸ்டெப் போடக்கூடாது, வெளியில உண்மையா வச்சாங்களா இல்ல செட்டிங்கா? நீங்க பார்த்தது சினிமால, அதனால சினிமா சார்ந்த ஒரு விஷயம் தான். அது உங்களுக்கு உண்மையாவும் பட்டுச்சுன்னா அது உண்மையாவும் இருக்கலாம். அதுதான் சினிமா. எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம்னா சினிமாவோட மேஜிக் போயிடும். பட் அந்த பாட்டை டான்ஸ் பண்றது தினேஷ் மாஸ்டர் காதுல கேட்ட வசனம் தான். மாஸ்டர் ரொம்ப வலிக்குது மாஸ்டர், நான் டெய்லி சொல்லிட்டு இருப்பேன், வாடாலிங் முடிச்சிடலாம். அவர் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. அதுல முக்கியமா கருணாகரன் அந்த கவுண்டர் போட்டதுல இன்னொரு ஒரு பின் கதை இருக்கு. கருணாகரன் ஆக்சுவலா எல்லா ஸ்டெப்பும் சேர்ந்து ஆட வேண்டியது. முதல் நாளே ஒரு 2 மணி நேரம் மெனக்கெடலுக்கு அப்புறம் அவர் ஓரமா போய் பொண்ணுங்களோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, நான் தனியாக தான் இந்த சாங் ஆட போறேன்னு. ஸோ அந்த கஷ்டத்தெலாம் மீறி ஒரு சாங் வந்து எனக்கு அந்த அக்கர் பக்கர் சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். பிகாஸ் அது யாரோ கேட்டு என்ன ஒரு சரக்கடிச்சிட்டு பொண்ணுங்களை திட்டுற சாங்கன்னா, இல்லை நீங்கள் படம் பாருங்க, அவன் எதை பற்றி புலம்புறான், அது புலம்பல் பாட்டு, அது அவன் யாருமே திட்டல, அவன் தன்னோட லக்கை நினச்சி தான் அவன் புலம்பிட்டு இருக்கான். ஸோ அதில் எண்டில் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்னீக் பீக்கில் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடிட்டு வலிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறப்போ கருணாகரன் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா இப்படி தான் ப்ரோன்னு ஒரு கவுண்டர் போட்டிருக்காரு. அது என்னோட மனவேதனையாகவும் இருக்கலாம், படத்தோட காரணமாகவும் இருக்கலாம். அதை டைரக்டர் தான் நண்பர் படம் ரிலீஸ் ஆகுது, இதே படம் ரிலீசிங்ல உங்க நண்பர் படமும் ரிலீஸ் ஆகுது, பரத் அவர்களும். அதுவும் நல்லா இருக்கு சார். எல்லா படமும் நல்லா இருக்கணும் சார், எல்லா படமும் ஓடணும் சார். அப்போதான் வந்து இந்த மாதிரி பத்திரிகை சந்திப்பில் நம்ம வந்து அடுத்த படத்தை பற்றி இன்னும் உற்சாகமாக பேசலாம். ஸோ எங்கள் கூட ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்கும், பரத்தோட ஒன்ஸ் மோர் டைம் இன் மெட்ராஸாக இருக்கட்டும், சிவாவோட சூதுகவும் டூ, அதுலேயும் கருணாகரன் அருமையாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த எல்லா படங்களுக்கும் இடம் இருக்குது. ஏன்னா மக்களோட ஹார்ட் அவ்வளோ பெரிய இடம், அதில் வந்து நிறைய இடத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி மழை வராமல் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க ஜாலியாக போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த டைட்டில்லையே
கதை படம் பார்த்த பிறகு புரியுது. ஆ. ஆக்சுவலா மிஸ்ஸுங்கிறது அவங்க கல்யாணம் ஆகி மிஸ்ஸா இருக்காங்கிறதா இல்ல மிஸ் பண்ணிட்டீங்கிறதா? இந்த மிஸ் யூ டைட்டிலுக்கு மீனிங் வந்து இன்னைக்கு நாங்க வந்து பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸுக்கு படம் காமிச்சிருக்கோம். அதுல ஒருத்தர் வந்துட்டு கதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கறாரு. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா இன்னும் நிறைய பேர் இல்ல, உலகமே இன்னும் படம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதே கேள்வி அங்க எழும்புறப்பறம் இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு டீடைல்டாவே பதில் சொல்றேன். படத்துல வந்து செமையா எடுத்துட்டு போய் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இதுங்கிறதுனால அது தெரியவே இல்லை. அது டைரக்டர் சொன்னப்ப நீங்க ஃபீல் பண்ணீங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க கேள்வியிலேயே இந்த படத்தோட ஸ்பாயிலர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பதில் சொல்றேன். விஜய் சாருடைய இன்ஸ்பயர் இருக்குமா? இல்ல விஜய் சார் இதே மாதிரி ஒரு மூவி பண்ணியிருக்காரு, இதே மாதிரி தான் இருக்கும் சார். எல்லா படங்களும் ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கு சார். நம்ம அதை வேற காலகட்டத்துக்கு கொஞ்சம் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு எடுத்துட்டு இருக்கோம். கமல் சார் சொல்ற மாதிரி 7 கதை தான் இருக்கு. அதை 100 வருஷமா எடுத்து முடிச்சிட்டோம். இல்லை சார், டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன்று சொல்லுவாங்க சார். அந்த காலத்துல 80s 90sலாம் வெஸ்ட் இண்டீஸ்ல மழையே பெய்யாதான். அவங்க என்னைக்கு டெஸ்ட் மேட்சுக்கு போய் விக்கெட் வைக்கிறாங்களோ மழை பெஞ்சிருமா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அது ஆட்டத்துக்கு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மேகம் முட்டுது, அது மழையா மாறாம இந்த மாதிரி ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஜாக்கெட் போட்டுட்டு டிசம்பர் வெதர் குளிர்ச்சியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வந்து தியேட்டர்ல உட்காந்துட்டு ஒரு படம் பார்க்குறோம். படத்துல ஒரு வசனம் வருதுனால கேட்கிறோம், வருங்காலத்துல இயக்குனர் சித்தார்த் வந்து சூர்யா படம் பண்ணுவாங்க. சார் அவர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பண்ணலாம் சார். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தகுதிக்கு நான் வரணும். இன்னும் நான் ஃபர்ஸ்ட் படம் இயக்கல. ஸோ அதுக்கான ஒரு கதை வரும். அது கரெக்டான ஆர்டிஸ்ட் யாரோ அவங்க கிட்ட போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ற விளையாட்டு தான். டைரக்டரோட விளையாட்டு பெருசா மாறல 100 வருஷத்துல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும், அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். அப்புறம் அது மேல நம்பிக்கை போடுற ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ போய் கன்வின்ஸ் பண்றது. அது கண்டிப்பா எனக்கு சூர்யா அண்ணன் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் என்னைக்கு அதை கேட்கறான்னு சொல்றாங்க, கண்டிப்பா அதை சொல்லுங்க. ப்ரோ, புஷ்பா படத்துக்கு பாட்னால மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தை வந்து நீங்க ஜேசிபி பார்க்கறதுக்கு கூட ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு முட்டிட்டு இருந்தீங்க. உங்களுக்கும் அல்லு அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? மறுபடியும் எதுவுமே இந்த வார்த்தையிலே ஒரு பிரச்சனைங்கிற வார்த்தை இருக்கிறதுக்கு நம்ம சமாதானம் சொல்ல தேவையில்லை. அது மிகப்பெரிய வெற்றி படம். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஏன்னா அவங்க ஆல்சோ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து எங்கெல்லாம் பெரிய ஹிட் ஆக்கினாங்களோ அங்கே அவங்களுக்கு கூட்டத்தை வரவேற்கிறாங்க. ஸோ வெரி பாசிட்டிவ். எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் கொடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தேட்டருக்கும் கூட்டம் வரும்னு நம்புவோம். அண்ட் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புவோம். ஸோ யாருக்கும் யார் மேலேயும் எந்த தனிப்பட்ட முறையில் எல்லாரும் ஒரே கப்பலில் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகுறதுங்கிறது இட்ஸ் 1 in 100 சிச்சுவேஷன். ஸோ எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க மெனக்கெட்ட அந்த 1 year 2 years ஒரு படத்துக்கும் போடுற உழைப்பு, அதுக்கு நல்ல ரிசல்ட் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் எங்களோட பொறுப்பு நாங்கள் நல்ல படங்களை எடுக்க முயற்சி செய்துட்டே இருக்கோம். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இந்த விஷயத்தை சார். ரெட் ஜாயிண்ட் கிட்ட கேட்கணுமே சார். இது எல்லாமே ரொம்ப நல்ல தியேட்டர் கவுண்ட் சார். எங்களுக்கு இந்த படம் எடுக்கிறப்ப டிசம்பர் மாசம் வெளியிடணும்னு முடிவு பண்ணீங்களா? ஏன்னா பெங்களூர் கிளைமேட்ல படத்தை எடுத்திருக்கீங்க. இங்கேயும் பெங்களூர்ல நான் நடிச்சது வந்து எனக்கு நடிக்க பிடிக்கும். இல்லை, எனக்கு எனக்கு நடிக்க பிடிக்காது, தெரியாது. நான் வந்து நாளை இயக்குனர் சீசன் 1ல வந்து ஃபைனலிஸ்ட்டுங்க. நான், கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி, அஜய் ஞானமுத்து, நாங்களாம் தான் ஃபைனலிஸ்ட்டு. நான் அப்போது படம் பண்ண வரல. இதில் வந்து அதில் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நான் இன்வால்வ் ஆகியிருந்தேன். இதற்கு தானே பாலா அப்போ டேரக்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக வரணுன்றதுக்காக என்னை கமிட் பண்ணுது. ப்ளஸ் நான் விரும்பி நடிக்கணும்னு நினச்சிலாம் நடிக்கலை. அது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு கேமரா முன்னாடி போய் நின்னாலே முகம்லாம் மாறிடும். மிஸ்யூல மட்டும் இல்ல, மிஸ்யூல தான் அதிகமா இருக்குன்றாரு அவரு. அதுதான் நல்ல விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ இல்ல சார், நான் ஷூட்டிங்ல இருந்தேன். சரத்குமார் சார் காம்பினேஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அங்கிருந்து நான் வந்து அவங்க கடைசி கட்டு சொல்றப்போ நான் ஓடி எந்த துணி கிடைச்சதோ உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த துணி மாட்டிட்டு வந்திருக்கேன். அடுத்த வாட்டில இருந்து மிஸ் யூ டிஷர்ட்டே போட்டு வரேன். இல்ல, கடைசி வரைக்கும் இந்த படம் வெற்றி எல்லாமே உங்களுக்கு 100 days வேலை வரைக்கும் நான் அந்த டிஷர்ட் தான் போட்டிருப்பேன். இன்னைக்கு என்ன அவசரத்துல போட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். எனக்காக என்னோட இன்னொரு ஹீரோ செட்டில் ஆயிடுச்சு. 2-3 படம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலா அடுத்த வருஷம் Februaryல அடுத்த படம் லான்ச் பண்ணிடுவோம். இன்னொரு படத்தோட கதை ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் எங்களுக்கு எட்டாக்கில ஒரு ரிலீஸ் இருக்கும். Thank you so much. December 13th, miss you. Miss பண்ணிடாதீங்க. Thank you guys. Thank you so much.